நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்தை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் சந்தித்ததன் பின்னணி குறித்து நமது செய்தியாளர் குதுப்தீன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்துக்கு திடீரென வருகை தந்து நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, முன்னாள் மேயர் சுப்பிரமணியன், எம்எல்ஏ சேகர்பாபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த சந்திப்பின் போது நேற்று திமுக ஒருங்கிணைத்த விவசாய சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்ட காவிரி விவகாரம் தொடர்பான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மான நகலை நிதி அமைச்சரிடமும் பொதுப்பணித்துறை அமைச்சரிடமும் வழங்கியதாக பின்னர் செய்தியாளர்களிடம் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். அந்த தீர்மானத்தில் முதலாவதாக காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும், இரண்டாவதாக காவிரி விவகாரம் தொடர்பாக சிறப்பு சட்டசபையை கூட்டி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும், மூன்றாவது தீர்மானமாக சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு டெல்லியில் பிரதமரை அனைத்து கட்சி தலைவர்களும் விவசாய சங்க நிர்வாகிகளும் சந்தித்து காவிரி விவகாரம் தொடர்பாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானங்களில் இருந்ததாக ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்த தீர்மானங்களை பெற்றுக்கொண்ட நிதி அமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஏற்கனவே காவிரி விவகாரம் தொடர்பாக அதிமுக எம்பிக்கள் பிரதமர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்திருக்கின்றனர். மேலும் தற்போது முதலமைச்சர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படுமா, சிறப்பு சட்டசபை கூட்டம் நடத்தப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படுமா என்ற கேள்விகளெல்லாம் தற்போது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.